டிட்வா புயல் தற்பொழுது சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இன்று காலை 8 மணிக்கு பதிவிட்ட அவரது குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே குறிப்பிட்டபடி டிட்வா புயல் தற்பொழுது சுண்டிக்குளத்தில் மையம் கொண்டு கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. தற்போது மையத்தின் 30% பகுதி கடலுக்குள் சென்றுள்ளது. இன்று நண்பகல் அளவில் முழுமையாக கடலுக்குள் சென்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக பேரழிவுகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் இன்று முழுமையாக இலங்கையை விட்டு விலகும். இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் சற்று கனமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகள் சற்று கனமான மழையை பெற வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தின் குளங்களுக்கு இன்று அதிக நீர்வரத்து காணப்படும். ஆகவே பெருநிலப்பரப்பில் தாழ்நில பகுதிகள் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமாகும். வடமேல் மாகாணம் இன்று கனமழையை பெற வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் மேல் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு வானிலை இன்று படிப்படியாக சீரடையும் என தெரிவித்துள்ளார். களனி கங்கையின் நீர்மட்டம் ஆபத்தான விகிதத்தில் உயர்ந்து வருவதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது. இதன்படி குளோன்கோர்னில் 21.9 மீட்டர் நீர்மட்டம் தாண்டியுள்ளது. மேலும் ஹென்வலவில் 10 மீட்டரை தாண்டியுள்ளது. இரண்டும் தற்போது பாரிய வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும் மட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வெகுவாக வெள்ள நிலை அதிகரித்து தீவிரமடையக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே களனி கங்கையை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வதோடு பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை இன்னும் சில மணி நேரங்களில் களனி கங்கையின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்து வெள்ள நிலைமை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கங்கைக்கரையை அண்டிய கொல்லனாவ, கடுவெல, ஹோமாகம, அவிசாவளை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் வேகமாக உயரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கடும் இக்கட்டான நேரத்தில் படகுகளோ உலங்கு வானூர்திகளோ உடனடியாக வராது. எனவே வீடுகளுக்குள் இருந்து ஆபத்தை எதிர்நோக்குவதை விடுத்து உடனடியாக பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகருங்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை களனி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மேவர்ல, பெத்தியாகோட, சிங்கரமுல்ல, பேலியாகோட, வெலகோட, ஹீனுபிட்டிய வடக்கு மற்றும் ஹீனுபிட்டிய தெற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகள் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக களனி பிரதேச செயலாளர் ரணசிங்க தெரிவித்துள்ளார். களனி ரஜமகா விகாரையில் உள்ள விகாரமாதேவி யாத்திரை மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தங்குமிடங்களை நோக்கி உடனடியாக செல்லுமாறு களனி பிரதேச செயலாளர் மக்களை மேலும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குருகுல கல்லூரி, ஸ்ரீ தர்மலோக கல்லூரி, HK தர்மதாச உயர்நிலை பள்ளி, ஸ்ரீ ஜெயதிலகார விகாரை, வெதமுல்ல மகாவித்தியாலயம், துடுகெமு மகாவித்தியாலயம், வெளிப்பாறை விகாரை உள்ளிட்ட இடங்கள் பாதுகாப்பு தங்குமிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன. எனவே அபாய நிலையில் இருக்கும் மக்கள் உடனடியாக குறித்த பாதுகாப்பு தங்குமிடங்களை நோக்கி செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை களனி பிரதேச செயலக பிரிவில் 4000 குடும்பங்களைச் சேர்ந்த 21,000 பேர் அனர்த்த நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு களனி கங்கையை அண்டியிருக்கும் ஹெங்வெல்ல பகுதி முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளது. அதே சமயம் நாகலம் வீதியும் முற்றுமுழுதாக வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் எதிர்நோக்குகின்றது. நாகலம் வீதி வெள்ளத்தில் மூழ்கினால் கொழும்பில் பல இடங்கள் வெள்ள அபாயத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றும், எனவே வெள்ள அபாயம் இருக்கும் பகுதிகளில் இருக்கும் மக்கள் மீட்பு குழுவினரின் ஆலோசனைக்கு அமைய பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டை புரட்டி போடும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் 25% பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஷார்லிகுமார தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதுள்ள நிலைமையில் மின்சார விநியோகத்தை மீண்டும் சீரமைப்பது மிகவும் கடினமான பணியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மின் விநியோக தடங்களில் கிழக்கு, மத்திய மற்றும் வட மாகாணங்களை
அண்மித்த பகுதிகள் அதிகளவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1,32,000 கிலோவோல்ட் திறன் கொண்ட ரத்தனிகல, ரந்தெம்ப மற்றும் மகியங்கனை இடையே உள்ள மின் கம்பிகளும் முறிந்து விழுந்துள்ளதாகவும் இதை சீரமைக்கும் இடங்களுக்கு செல்வதில் சிரமம் உள்ளதாகவும் பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்று கூடிய மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் இடம்பெயர முடியாத நிலையும் காணப்படுகின்றது. மன்னார், நானாட்டன், முசலி, மாந்தை, தெற்கு மற்றும் மடு ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திலீபன் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக ஆற்று நீர் மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் தற்பொழுது 16.9 அடியாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வெள்ள நீர்மட்டம் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மடு, நானாட்டன், முசலி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தாழ்நில கிராம அலுவலகர் பிரிவில் உள்ள மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு மையங்களுக்கு செல்லுமாறும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். காற்றின் வேகம் தொடர்ச்சியாக உயர்வாக காணப்படுவதனால் கடற்கரை ஓரங்களில் உள்ள கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு, தேவன்பீட்டிய, அந்தோணியார்புரம் ஆகிய கிராமங்கள் கடற்நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் முப்படையினர் ஈடுபட்டுள்ளதோடு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மாவட்ட செயலகத்துடன் இணைந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை மன்னார் பிரதான பாலத்தில் வெள்ள நீர் காணப்படுவதனால் மன்னார் நகரிலிருந்து அவசியம் தேவையின்றி பணியாளர்களை இராணுவத்தினர் மன்னார் பிரதான பால நுழைவு பகுதியில் வைத்து திருப்பி அனுப்புகின்றனர். மன்னார் பகுதியில் கடற்கரையோரங்களில் நங்கூரமிடப்பட்ட மீன்பிடி படகுகள் கடும் காற்று மற்றும் மழை காரணமாக வேறு பகுதிகளில் கரையொதுங்கி உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளதோடு மீனவர்கள் பாரிய பாதிப்பையும் எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகின்றது. உயிர்காப்பு பணிகளுக்கு உதவி பெறுவதற்காக போலீஸ் தொலைபேசி இலக்கம் ஒன்றையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள திடீர் அனர்த்த நிலைமை காரணமாக உயிர் பாதுகாப்பு பணிகளுக்கு மற்றும் எந்தவொரு அனர்த்த நிலைமையிலும் ஈடுபடுத்துவதற்கு படகுகளுடன் கூடிய போலீசார் கடற்படை பிரிவின் அதிகாரிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி இந்த கடற்படை பிரிவின் உதவி தேவைப்படும் பட்சத்தில் 07185918668 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொத்மலை ரம்போடவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு 25 பேரை காணவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக 50 பேர் குறித்த பகுதியில் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்மலை ரம்போடு அருகில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் 50 பேர் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒருவர் கடந்த 27ஆம் தேதி இரவு மற்றும் நேற்று அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நுவரெலியா புடலு ஓயா சாலைக்கு இடையில் ரம்போடு கிராமத்தின் நடுப்பகுதி இடிந்து விழுந்ததாக தெரிய வந்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக இறந்தவர்களின் உடல்கள் கூட அந்த இடத்தில் உள்ளதாகவும் அவர்களை அகற்றவோ அல்லது காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்க்கவோ முடியாமல் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தொலைபேசி சமிஞ்ஞைகளும் சேவைகள் இல்லை எனவும் கூறப்படுகின்றது. இடத்துக்கான அணுகல் முற்றாகவும் தடைப்பட்டுள்ளதுடன் இதுவரை எந்த பேரிடர் நிவாரணமும் இக்குழுவுக்கு இந்த இடத்தில் அடையவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக கிட்டத்தட்ட அப்பகுதியில் சிக்கி தவிக்கும்கின்ற 50 பேரின் உறவினர்கள் அப்பகுதியில் உள்ள மக்களை மீட்க தேவையான நடவடிக்கைகளை அவசரமாக எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுத்துள்ளனர்.